ஒரு சின்ன கிராமத்தில் நான் பேச போயிருந்தப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல அப்போல்லாம் இப்படி சேர் போட்டிருக்க மாட்டாங்க, கீழே தான் உட்காரணும். இப்போ போடக்கூடாதுன்னு இல்லை, சேர் போடுறது போடாது ஒன்றும் இல்லை, தரையில் உட்காரலாம், எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான். அது இப்படி நிலமை அப்படியே ஆகிப்போச்சு. முன்னாடி உட்காந்து ஒரு கிளவி வெத்தலை கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா இப்படி போய் எனக்கு முன்னாடி. நான் அது பட்டி பண்ணுற கேட்குதா இல்லையான்னு தெரியாமல் பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த 4 பேர் பேசி பிடிக்கவும் அந்த கிளவி என்ன பண்ணிச்சு, அன்றைக்கி வந்து 4 பேர் வேற, இவங்க வேற. அது என்னை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லையா, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு. அது நல்லா கவனிச்சுட்டு இருக்கு பாருங்க. அது கவலை வேற. ஏன்னா நான் பாட்டுக்கு விடிய காலை வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது. அப்புறம் நான் சொன்னேன்ம்மா, நான் மனசுக்குள்ளே மணி அடிச்சிருவேன், எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுடைய மனநிலை மட்டும் இல்லை, எல்லாருடைய வேலையும் இருக்குது, என்னுடைய வேலையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவேன். இலக்கியங்களை நாம் கற்க வேண்டிய அவசியம் என்ன? நல்லா அழகாக சொன்னாங்க, படித்தல் வேறு கற்றல் வேறுன்னு சொன்னாங்க. இப்போ பேப்பரை படிப்போம்னு சொல்லுவோம், காலையில் வர பேப்பரை படிப்போம்னு சொல்லுவோம், திருக்குறளை கற்போம்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமான வேறுபாடு அதுதான். அப்போ இந்த கற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இன்புற்று மகள வேண்டும் என்பதற்காகவா அல்லது பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகவா? இப்போ முடிக்கிறப்ப இவங்க இன்புற்று மகளத்தான் முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கு புஸ்தகம் படிக்கிற அந்த ஆசை வரணுங்க முதல்ல. இப்பெல்லாம் உண்மையாக ஒரு பயம் வருது. இங்கே எனக்குள்ள புத்தகம் இருக்குது, இங்கே எனக்குள்ள செல்ஃபோன் இருக்குதுன்னு சொன்னால் என் கண்ணு கூட புத்தகத்தை தாண்டி அலைபேசி திறன்பேசிக்கு போயிடுதுங்க. தப்பு, இது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் அந்த புத்தகத்தை படிப்போம் அப்படின்ட்டு விடிய காலம் 5 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேட்க ஆள் என்னன்னு அர்த்தம்? தப்பு தானே. என்ன தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு மாய வலை இப்போ மாட்டியிருக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறோமோ தெரில. இதெல்லாம் ரேடியோ கேட்டால் அடிப்பாங்க, சினிமா பார்த்தா அடிப்பாங்க. கடையில் போய் என்ன அவங்க பையன் கடையில் டீ குடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்படிமா, டீ தான் குடிச்சாமே, ஓ அப்படி ஆயிட்டானா. இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பெரும்பாலும் பிரிச்சுக்கிறாங்க. அவன் வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்தா நீ அங்கிட்டு உட்காந்து கேம் சொல்லாடு, நான் இங்கிட்டு உட்காந்து டிவி பார்க்குறேன். அவர் வந்தாருன்னா அவர் உட்காந்து அவர் எதிர்பார்த்துக்கிட்டு பாரு. யாரும் இதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதுவும் இதிலிருந்து பல பேர் கையை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குறேன், அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காத மேடையில், பணமேடையில் உட்காந்து. அதெல்லாம் நடக்கும். என் நண்பர் ஒருத்தர் 4 நாளைக்கு முதல்ல செல்லை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு, நான் பாட்டுக்கு ஏற்று வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ, அப்புறம் அந்த அம்மா செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி ஓட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். வேணும்னு கூட போயிருக்கான், சொல்ல முடியாது. நல்ல காப்பி கிடைக்குது, நல்ல காப்பி கிடைக்குதுன்னா சில பேர் தெரியாமல் போகிற மாதிரி போய் ஐயோ தெரியாமல் குடிச்சுட்டேன்னு குடிச்சிட்டு வந்துடுவாங்க. இருக்கட்டும், இப்போ படிக்கிற வேண்டிய ஒரு செய்திக்கு வரணும். பாருங்க, எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மூளைக்கு என்னங்க வேலை? நம்ம ஒரு அம்புலி மாம்பா படிக்கிறோம், புத்தகம் படிக்க போகிறப்ப ஒரு காடு அப்படின்னு அதில் போட்டிருந்தா நம்ம மனசுக்குள்ளே ஒரு காடு விரியணும். அங்கே ஒரு குகை இருந்தது, கற்பனை பண்ணணும். நெடுநாட்களாக அங்கே ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது, இதெல்லாம் இங்கே தெரியணும். எல்லாமே தெரிஞ்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன செய்வீங்க? எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ஒரு நாளைக்கு அந்த நூலகத்தில் நம்ம விரும்பின புத்தகத்தை எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை மத்தியானம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் போய் வரிசையில் நிற்போங்க. லைப்ரரி அவார்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. இப்போ லைப்ரரியிலே போய் படிக்கலாம், அது வேறு. அந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம். அதை முட்டி மோதி ஓடி கரெக்டாக நமக்கு வேண்டிய புத்தகத்தை முன்னாடி இருக்க எடுத்துருவியா. பார்த்துருக்கீங்களா? உயிரே போயிடும். இந்த கல்யாண வீடுகளில் பரிமாறிக்கிட்டே வருவாய், நம்மகிட்ட தீந்து போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த பக்கத்தால் சிரிப்பாக பாருங்க, ஒரு சிரிப்பு.
நீ கொடுத்து வச்சது இப்படித்தான் போகும். அது கூட பரவாயில்ல, அதை சொல்லி வேற நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டுப்பாங்க. நான் கூட சொல்லலை, அந்த கல்யாண வீட்டில் பாயசம் ஊற்றா போனாங்கன்னு, இவர் தான் அவருக்கு. இது என்ன எனக்கு இப்போ கிராஜுவேஷன், அது இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த புத்தகத்தை உடனே ஒரு ஒப்பந்தம், நீ படிச்சுட்டு எனக்கு கொடுக்கணும், என்ன நீ படிச்சுட்டு எனக்கு கொடுக்கணும். சிறுபிள்ளையாக இருக்கிறப்ப நூலகத்துக்கு போகிறப்ப அந்த 8 மணிக்கு இப்போ திறக்கிற நூலகம் 11 மணிக்கு மூடி விடுவாங்க. 3 மணிக்கு திறக்கிற நூலகம் மாலையில் அது மாதிரி 7 மணிக்கு மூடிடுவாங்க. இதுக்குள்ளே நம்ம வேலைகளை முடிச்சுட்டு அங்கே ஓடணும். ஓடி அந்த அம்புலிமாமா புத்தகம் மாதிரி இருக்கக்கூடிய புத்தகத்தை ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கான். வேகமாக போய் அவன்கிட்ட நீ படிச்சு என்கிட்ட கொடு அப்படின்னு நான் கேட்பேன். உடனே இப்படி திரும்பி பார்ப்பேன். இங்கே ஒரு 7 பேர் உட்காந்துருப்பாங்க. நான் 8வது ஆளாக உட்காரணும். இவன் படித்து அவன் படித்து அவன் படித்து இதுக்குள்ளே நான் கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே டிக் 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 டிக்னு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்குங்கிறீங்க? என் கைக்கு புத்தகம் வர்றப்ப 10:45 ஆயிருங்க. அவர் நூலகர் டமார் டமார் இருக்காத வடக்கிறாரு. இந்த சத்தம் கேட்கும். இருந்தாலும் என்ன தெரியுமா, அதை பார்த்துட்டு 2:45 திருப்பி ஓடி வந்துடுவேன். ஏன்னா 3 மணிக்கு திறக்கும்ல. அப்போ அந்த புத்தகத்தை கையில் எடுத்த உடனே நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி, ஏன் நீங்கள் இன்னும் கூட யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளையாக இருக்கப்ப பள்ளிக்கூடத்தில் புத்தகம் கொடுப்பாங்கல்ல, அந்த புத்தகம் வாங்கின உடனே மோந்து பார்ப்பேன் தெரியுமா, ஒரு 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 வாசம் இருக்கும். அதனால சில பேர் கேட்பாங்க, புத்தக வாசனை இல்லாத அப்படின்னா நீ அப்படின்னா, அந்த வாசனை இல்லை, நீ படிக்கலையான்னு அர்த்தம். இந்த மோந்து பார்த்துட்டு அது சந்தோஷமாக பார்த்து, அதில் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த சயின்ஸ் புத்தகத்துலலாம் இல்லாட்டி இந்த புத்தகத்தில் கடைசியில் பின்னாடி இந்த அறிவியல் அறிஞர்கள் படம் போட்டிருப்பாங்க. அதில் என் கூட ஒருத்தருக்கு என்ன வேலை தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பார்த்து வைப்பான். தாடி இல்லைன்னா தாடி போடுவேன், மீசை இல்லைன்னா மீசை போடுவேன், கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி போடுவேன், தொப்பியெல்லாம் போட்டு விட்ருவாங்க. நம்ம திடீர்னு புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா இது எதுவுமே நம்ம இதில் இருக்காது. அவன் புது புஸ்தகமானு பார்த்தா அவன் பண்ணுற வேலை அதெல்லாம் இத்தனையும் நடக்கும். அந்த புத்தகத்தோடு நமக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கு இல்லையா, உன்னோடு எமக்குங்க இந்த உறவு ஒழிக்க ஒழியாதேம்ப ஆண்டாள். இச்சைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உண்டனோடு உற்றோமை யாமும் உமக்கே யாம் ஆட்செய்வோம் மற்றையம் காமங்கள் பாக்கியோடு ரெம்பாவாய்னா, அந்த புத்தகத்தை அப்படி விரும்பணுங்க, அப்படி ரசிக்கணும், அப்படி படிக்கணும். அந்த படிப்பும் அந்த இன்பமும் மகிழ்ச்சியும் தான் நமக்கு அத்தனை இன்பத்தை தரும். அந்த மகிழ்ச்சி நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடைக்க முடியாத ஒன்று. அதே போல் பெரிய நாவல்கள்லாம் வாங்குறப்ப நான் சொல்கிறேன், அது முடிஞ்சு போயிருமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அது கடைசி பக்கம் வர்றப்ப கண் கலங்கி போகும் சில நேரங்களில். அதுக்காக நான் கொடுத்துட மாட்டேன், வச்சுருப்பேன். அதை நம்ம வச்சுருக்கிறத பாதுகாப்புங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் நான் வீடு கட்டுறதுக்கான காரணமே என்னென்னா, சொல்ல வந்தாலே எங்கள் அப்பா கட்டின வீடு இருக்கு. இந்த வீட்டு எதுக்கு நான் கட்டுறேன்னா, முக்கியமாக நான் வச்சுருக்க நூலகத்துக்காக, என்னுடைய நூல்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நூலகம். எங்கள் வீட்டோட பேர் அமுதகம்னா, எங்கள் வீட்டோட நூலகத்துக்கு பேர் என்னென்னா அமுதகத்தின் அறிவகம் அப்படின்னு என் நண்பர் மகேந்திர பாபு அவர் அந்த புத்தகங்கள்லாம் அடக்கி கொடுக்குறப்ப மாணவர்களோடு இந்த பேர் வச்சார், அமுதகத்தின் அறிவகம் அப்படின்னு. இன்றைக்கி யார் வேணாலும் அந்த நூல்களை படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய ஆய்வு மாணவர்கள்லாம் வருவாங்க. அப்போ புத்தகத்தை படிக்கிற போது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கங்க, சில மர்ம கதையில் கடைசி பக்கம் கிழிஞ்சு போயிருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையை பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னமும் நான் கண்டுபிடிக்கலை யாராக இருப்பான், யாராக இருப்பான்னு. அதை படித்தவங்களும் கொள்ள பேர் இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்பீங்க? அது ரீப்ரிண்ட் ஆனாலும் சில சமயம் போட மாட்டான். இப்போ இந்த மர்மம், இந்த நகைச்சுவைகள் இதெல்லாம் கிடைக்குமா? ஆனந்த விடன் அந்த காலத்தில் தீபாவளி மலர் வந்துச்சுன்னா வெடி விடுறோமோ இல்லையோங்க,
அந்த அகலமான புத்தகத்தில் இருக்கிற படமும் சிரிப்பும் கற்றையும் படித்தோம்னா அதே அப்பா. ஒருத்தர் திண்ணையில் உட்காந்துருப்பார், அவருக்கு ஏற்றாப்புல இன்னொருத்தர் உட்காந்துருப்பார். அவர் வந்து வெளியிலேருந்து பேச வந்தவர். சின்ன பையன் ஒரு வாண்டு அப்பாட்ட கொண்டு வந்து இப்படி காட்டுவான். பெரும்பாலும் ஹோம் ஒர்க் பண்ணி அப்பாட்ட காட்டுவாங்க, அதை காட்டுவான். அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? காப்பிக்கு பால் ஒரு ஆளுக்கு தான் இருக்கான், அவனை அப்படியே சொல்லுவியா அப்படின்னு போட்டுக்கும். இது அப்பாவுக்கு புத்திர காப்பிச்சுட்டு அவன் போயிடுவான். அப்படி பாரு அவர் கேட்பார், என்ன பையன் வீட்டு கணக்கு காட்டுறான் அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க. இது 1952 நான் பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முதல்ல வந்த நகைச்சுவையை நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. இதுதானங்க சந்தோஷம். இன்புற்று மகிழ்தல்லாம் என்ன? நான் படித்ததை உங்கள்கிட்ட சொல்கிற போது அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்ல. முதல் நாவல் தமிழில் எழுதுறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய புத்தகம் வாங்கிட்டோம். ஒருத்தர் உங்க தம்பிரான் வணக்கம் இல்லை, அச்சானது நீங்கள் சொல்கிறது தம்பிரான் வணக்கம். நீங்களும் புத்தகம் வாங்கிக்கோங்க. சரி, தம்பிரான் வணக்கம், அச்சானது சொல்லுங்க. பிரதாப் முதலியார் சரித்திரம் அருமையான புத்தகம் இருக்குது, வாங்கிக்கலாம். அவர் எழுதுனவர் பேர் தெரியுமா? எழுதினவர் பேர் மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை. இப்போ இசையமைப்பாளர் கதாநாயகன் நடிக்கிற விஜய் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவருடைய கொள்ளு தாத்தா யார்? பிரதாப் முதலியார். இதை நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன் சொல்லி ஒரு இடத்துல விஜய் ஆண்டனிக்கு கை கொடுத்துட்டு கமல் சொல்கிறாரு, உங்கள் தாத்தா பேர் தெரியுமா? கொள்ளு தாத்தா பேர் அவர் தான் பிரதாப் முதலியார் சரித்திரத்தை எழுதுனா மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை. அப்படியே ஆடி போனார் அவர். இவர் இசையமைப்பாளர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு முக்கு பாட்டு இருக்குல்ல, அந்த இசையமைச்சது இவர் தான் சொன்னால் அந்த பாரம்பரிய ரத்தம் இருக்குது. அதுதான் முக்கியமாக. இதில் முதல் நாவல் மட்டும் இல்லைங்க, முதல் உரைநடை எது தெரியுமா? முதல் உரைநடை தமிழில் நம்ம வந்து சிலப்பதிகாரம், இறையனார், அகப்பொருள் உரை அதெல்லாம் இருக்கட்டுங்க. தமிழில் முதல்ல முழுமையாக வந்த ஒரு உரைநடை எதுன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்லியாச்சு. அது இல்லையே, அது வந்து நாவல். உரைநடை எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழு கொடுக்குற வீரமாமுனிவர் எழுதுனது. அபிவிவேகி என்னும் பரமார்த்த குரு கதை. சரியா சொல்றீங்க, பரமார்த்த குரு கதை. அந்த பரமார்த்த குரு கதை மாதிரி நகைச்சுவையா எதுன்னு சொல்ல முடியாது. சீடிங்களும் முட்டாளு, குருவும் முட்டாளு. எப்படி விளக்கும் பாருங்க. குதிரையில் போனார் குரு ஒரு நாள், கூட போனாங்க 7 பேரும். அவர் தலையில் கட்டிருந்த ஒரு கொப்பல் தட்டி கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு கேட்டார், அந்த தலையில் கட்டுற அந்த முண்டாசு எங்கடான்னாரு. தலையில் கட்டுவீங்களா அதான்னு கேட்டா ஒருத்தன். ஆமாம். நீட்டமாக இருக்குமே அதான். ஆமாம். பட்டில் செஞ்சுருக்குமே. ஆமாடா. எங்கடா? 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது. ஏண்டா எடுக்கலைன்னாரு. எடுக்க சொன்னீங்களான்னு கேட்டான். இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடுனாரு. கொஞ்ச நேரத்தில் குதிரை சாணம் போட்டது ஒருத்தர் மடியில் கட்டிட்டு வந்துட்டான். இதேண்டா எடுத்தேன்னாரு. எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இப்போ என்ன செய்யறது? எது விழுந்தா எடுக்கலாம், எது விழுந்தா எடுக்கக்கூடாது, பட்டியல் கொடுங்க. உடனே அவர் சொன்னார், இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காது. எல்லாம் கையில் வச்சுக்கிட்டாங்க. குதிரை மலை மேலே போய் ஒரு கல் தடுக்கி அங்கேருந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து, குருநாதர் முதல்ல விழுந்து, குதிரை அவர் மேலே விழுந்து தூக்குன்னு கத்துறாரு. எடுக்க வேண்டிய பொருளில் பார்க்குறாங்க, அவர் பேரை காணோம். போயிட்டாங்க. இதுதான் அந்த கதை ஆரம்பிக்கும். பிரதாப் முதலியார் சரித்திரம் சாதாரணம் இல்லை. அதில் வரக்கூடிய ஞானாம்பால் ஞாபகம் வச்சுக்கங்க. பெண்களுக்குத்தான் முதல் உரிமை என்பதை போல பெண்மதி மாலை என்கின்ற ஒரு நூலை எழுதியவர் அவர் தாங்க. தமிழில் ஆங்கில சட்டங்களில் தமிழில் மொழிபெயர்த்து வந்த முதல் நீதிபதியும் அவர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய அந்த நாவலில் எப்படி தெரியுமா இருக்குது ஜோக்கு. இன்னைக்கு சொன்னால் கூட ஜோக்கு நல்லா இருக்கு, சிரிக்கலாங்க. அந்த கதாநாயகி அறிவாளி, கதாநாயகன் பிரதாப் முதலியார் கொஞ்சம் மக்கு. அவன் போய் தன்னுடைய அத்தை மகதாவை அவர்கிட்ட போய் கேட்பாப்புல,
தமிழில் உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு கேட்பாப்புல. உடனே அவள் கரெக்டாக சொல்லுவாள் 12 அப்படின்பா. உயிரெழுத்து 12 தலையில் அடிச்சுக்கிடுவான். 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வார்த்தையா நீ அடித்தா, நீ 12ன்னு சொல்கிற, உன்னை கொல்ல போகிறேன். அதில் ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்பான், டேய் நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறத நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்வியா அப்படின்னு கேட்பான். இது ஈஸியாச்சே, அவன் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறான், அதை நம்ம கண்ணை திறந்துட்டு செய்யலாமே அப்படி பார்ப்பல. அவன் உடனே இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மண்ணள்ளி போடுவான். இப்போ போடு பார்ப்போம். இது பூரா அதில் வருங்க. ஜோக்குன்னா ஜோக்கு அப்படி வரிசையாக அந்த புத்தகம் முழுவதும் 1000 பழமொழிகள் இருக்குது. பழமொழிகள் இருக்குது, கதை இருக்குது, கவிதை இருக்குது. இதை நான் படித்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தாலும் படித்தாலும் சந்தோஷப்படுவேன் நான். இதுதான் இந்த உயிர் இன்புறுதல் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். வேற என்ன? இப்போ சிலது சாப்பிட்டா நாக்கு ருசியாக இருக்கும், வயிறு நிறையா இருக்கும், மனசு நிறையா இருக்கணும்னா என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செய்தி நம்மளை வந்து அப்படியே ஒரு கலக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? இன்புற்று மகிழ்வோம். வெறும் நகைச்சுவை மட்டும் இல்லைங்க, அதில் சொல்லக்கூடிய நன்னறிகள் கூட என்ன செய்யும்? நம்ம வந்து அப்படியே வழி நடத்தும். அதுதானே நமக்கு வேணும். மரியாதைராமன் கதைகள்னு அந்த காலத்தில் உண்டு தெரியுமா உங்களுக்கு? தெனாலிராமன் கதைகள் உண்டு தெரியுமா? அதே போல் பீர்பால் கதைகள், அதே போல் அப்பாஜி கதைகள், இது எல்லாமே இந்த கதைகள் விக்ரமாதித்தன், பட்டி விக்ரமாதித்தன் கதைகள். கேட்க ஆச்சரியமாக இருக்கும். அந்த கதையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கும் பின்னாடி ஒரு தத்துவமும் கருத்தும் இருக்குங்க. விக்ரமாதித்தன் நிறையா கல்யாணம் பண்ணுவான். ஒவ்வொரு கல்யாணத்தையும் வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்த பெண்களாக கல்யாணம் பண்ணுவான். ஒரு பெண்ணு எல்லா போட்டிலையும் இவனை கலந்துக்கிற வைப்பா, ஜெயிச்சிருவான். கடைசியாக ஒரு போட்டி வைப்பா, இந்த பார் நான் வச்ச போட்டியில் போகிற ஜெயிச்சிட்டேன், இப்போ ஒரே ஒரு போட்டி, நான் என் தோழிமாரோடு வருவேன், 1000 பேர் என் தோழிமார், கையில் விளக்கேந்தி வருவேன், நீ என்னைய பார்த்ததில்லை, நான் உன்னைய பார்த்துருக்கேன், ஏன்னா மாடியிலேருந்து பார்த்துருக்கேன், நீ என்னைய பார்த்ததில்லை, நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே விக்ரமாதித்தன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பக்கத்தில் இருக்க வேதாளம் ஒரு ஸ்பிரிட் ஒன்று கூட வேலையும் அதுக்கு கேட்பான், அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, அந்த 1000 பேர் விளக்கு கொண்டு வர்றாங்கல்ல, நான் ஒரே ஊதில் அம்பட்டி அமர்த்தி விட்டுறேன், திருப்பி பொருத்துவாங்கல்ல, அப்போ கண்டுபிடி. அதே மாதிரி அவங்க 1000 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பாரதி ராஜா படம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அது அரண்மனை அலைகள் எப்படி இருப்பாங்க பாருங்க, அலைகளை கண்டுபிடிக்கவே முடியாது, எல்லோரும் மொத்தம் ஒரே மாதிரியே இருக்காங்க, எல்லாரும் வர்றாங்க. இந்த வேதாளம் ஒரே ஊதில் அம்பட்டி அமர்த்தி விட்டுச்சு, திருப்பி எல்லாரும் பொறுத்துறாங்க. விக்ரமாதித்தன் வேகமாக ஓடி 3வது வரிசையில் 8வது நிற்கிற பொண்ணை பிடிச்சாங்க, ஐயா நீதான் அப்படின்னா. அவள் அரண்டு போனான். அவள் தான் உண்மையான இளவரசி. எப்படி கண்டுபிடிச்சா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா தலை வெடிச்சு போகும், அதில் வருது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. எப்படி கண்டுபிடிச்சா? விளக்கேற்ற தெரியல ஒன்று. இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா அந்த சொல்கிறாங்க பாருங்க, அருமையான விஷயம்மா. அதாவது வழக்கமாக நம்ம விளக்கேற்றிட்டு அந்த திரியை நசுக்கி விட்டு செய்கிற வேலை என்னன்னா, தலையில் தடவிடுவோம். 999 பேரும் தலையில் தடவுனா இளவரசி மட்டும் நின்றுட்டு இருந்தா, அவளுடைய வளர்ப்பு காரணமாக இவள் மட்டுமே இளவரசியாக இருப்பாள் என்பதை அவன் கண்டுபிடிச்சான். மற்ற சில பேர் வீட்டில் என்ன தான் கொடுத்தாலும் அதை எங்கேயாவது செவத்தில் தேய்க்கலைன்னா உயிர் போயிடும். பொங்கலை வாங்கி திண்டு தூணில் தடவில்லைன்னா சில பேர் சத்தியாக போயிடுவாங்க. அதே மாதிரி 1000 கரிசிப்பு கொடுத்தாலும் வெயிட் கேட்டு 3 சிந்திக்கிட்டு இருந்தால் தான் ஐயோ. அதில் சில வீடுகளில் இந்த ஸ்க்ரீன் இருக்குது பாருங்க, அதை வந்து டேபிள்லாம் துடைப்பாங்க. அதை பல பேர் சாப்பிட்டு அதில் வாயை தொடச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான்.
அதாவது அந்த பெண்மணி அவன் எப்படி கண்டுபிடிச்சான், அவள் விளக்கு பொருத்துறதுக்கு தயாராக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த திரியை நசுக்கி விட்டுட்டு அதை கையில் தேடுறா. எப்போவுமே அதை துடைக்கிறதுக்கு ஒரு, இப்போ டாக்டர்ஸ்க்கு தெரியும், டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க, கையில் ஒரு துடைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இதை நம்மளை கொஞ்ச நேரம் சிந்திக்க வச்சு, சிரிக்க வச்சு, பார்க்க வச்சு, யோசிக்க வச்சா அந்த புத்தகத்தை மறப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மறக்க முடியும்? ஒவ்வொரு செய்தியும் படிக்கிறப்ப இப்போ நான் அந்த அப்போதான் ஒரு விடுகதை மாதிரி சொல்லிட்டு விட்டேன். என்னன்னா, அரவிந்த் தவல் 80 days கதையில் சொல்லிட்டு விட்டுட்டேன். அது என்ன தெரியுங்களா, 80 நாளில் கரெக்டாக சுற்றி வரலன்னா அந்த கதாநாயகன் தன்னுடைய சொத்து முழுவதும் இழந்துருவாங்க. ரயில் இருக்கிற காலம், விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தரை வழியாக ரயிலிலும், யானையிலும், குதிரையிலும், தண்ணீர் வழியாக கப்பலிலும் பயணப்பட்டு 80வது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அவன் வந்து சேரணுங்க. 6:01 வருவாங்க. அவள்தான் முடிஞ்சு போச்சு, தோத்துட்டான். அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துருப்பான். அவனை நம்பி வந்த பொண்ணும், இந்திய பெண்ணு அப்படியே இருப்பா. அன்னைக்கு பூரா எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. காலையாகும், மத்தியானம் ஆகும், சாயங்காலம் ஆகும். சாயங்காலம் 5:45 தள்ளுறதுக்கே அவங்க வேலைக்காரை ஓடியாருவான். இல்லை இல்லை நேரம் இருக்குது, நேரம் இருக்குன்னு ஓடியாருவான். இந்த கதை எழுதப்பட்ட காலம் 1856. இப்போ நான் பயணப்படுறப்ப கண்டுபிடிச்ச விஷயம், அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, மேற்கு நோக்கி பயணப்படுற போது ஒரு நாள் முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் முன்னாடியே போய் சேர்ந்துருவோம். இவங்க கணக்குப்படி என்ன பண்ணிட்டான், 79வது நாளே வந்துட்டாங்க. ஆனால் இவன் கணக்கை தப்பாக போட்டு போயிட்டான். மேற்கு நோக்கி பயணப்படுற போது ஒரு நாள் முன்னாடி கிடைக்கும். நான் ஹாங்காங் போயிருந்தப்ப 18 மணி நேரம் லேட்டு அமெரிக்காவுக்கு போகிற விமானம். நான் மறுநாள் போய் பட்டிமன்றத்தை கலந்துக்கிறேன். எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் போகல. மலேசியாவிலேருந்து ஹாங்காங் போயிட்டேன். விமானம் போய் எல்லோரும் டிக்கெட் வாங்க நான் போய் பார்க்குறேன். 18 மணி நேரம் லேட்டு போய் உட்காந்துட்டாங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்புறம் அந்த விமான பணிப்பெண் சொன்னாங்க, உங்களுடைய இது டைம் என்ன, ஷெட்யூல் என்னன்னு கேட்டாங்க. இப்படி நான் வந்து இத்தனாம் தேதி நான் அங்கே போய் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, கவலையே படாதீங்க, நாளைக்கு நீங்கள் காலையில் ஏறினாலும் நாளைக்கு சாயங்காலங்கிற அந்த நேரப்படி அதே தேதியில் நீங்கள் மத்தியானம் போய் அங்கே சேர்ந்துருவீங்க. ஒரு நாள் உங்களுக்கு லாபம் காத்திருப்பதனால. இதை நான் அப்போ படித்தது எனக்கு புரியலைங்க, இப்போ படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பயணப்பட்டால், நான் படித்ததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் என்னுடைய பயணம் எளிமையாக நிறையும். அப்போ நினச்சி பாருங்க, ஒரு புத்தகத்தை படிக்கிற போது நமக்கு கிடைக்கின்ற இன்பமானது உலகத்தையே தந்தாலும் ஈடாகாது என்கின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் இலக்கியங்களை கற்பது இன்பத்து மகளத்தான் என்று முடிக்கலை. இருங்க ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தான். இந்த உங்களுக்கு முடிச்சுக்கலாம், முன் கவலைப்படாதீங்க. 2 பேரும் பின்பற்றி வாழ ஏன்னு அதை சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம போயிடலாம். ஐயா எந்திரிச்சிட்டார், என்னங்க உட்காருங்க. சும்மா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துருப்பாரு, அவ்வளோதான். இல்லை, அது நல்லது தான். இப்போ என் செல்ஃபோன் இருக்கு பாருங்க, அது அடிக்கடி என்கிட்ட பேசும். இப்போ நீ நிற்கணும், இப்போ நீ தூங்கணும், இப்போ கொஞ்ச நேரம் நட, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பலாறு நிறுக்கி போடலாம் போல இருக்கு எனக்கு. அது சொன்ன மட்டும் கேட்க முடியாது என்னால். அலாரம்லாம் அடிக்கும், இந்த நேரம் நீ சாப்பிடணும்னு சொல்லும். வீட்டுக்காரமாக கூட இப்படி சொன்னதில்லை, அது கரெக்டாக சொல்லும். சரி, இப்போ இன்புற்று மகளங்கிற விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம இன்புற்று மகளால் சொல்லி முடிச்சிட்டோம். பின்பற்றி வாழ அப்படின்னு எதுக்காக அப்படின்னு பார்த்தா, ஒரு இலக்கியத்தை படிச்சுட்டு சந்தோஷம் மாத்திரம் பட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னங்க வாழ்க்கை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நல்லவனாக இருந்து படிப்பது ஒன்று, சும்மா படிச்சுட்டு அர்த்தம் தெரியாமல் வாழ்கிறதுங்கிறது ஒன்று. ஒரு மரத்து நிறையா கிளிகள் இருந்ததுங்க. அந்த மரம் நிறைய கிளிகள், பச்சை கிளிகள் இருந்திருக்கு. அப்போ அங்கே வந்த ஒரு முனிவர் அதை பார்த்தார், ரொம்ப அழகாக இருந்தது கிளிகள். அந்த கிளிகள்கிட்ட அவர் சொன்னார், நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்க, நீங்கள் எப்பவும் இப்படியே இருக்கணும்,
ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படியே நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மந்திரம் கற்றுத்தர்றேன். அது என்ன? வேடன் வருவான், வலையை விரிப்பான், இரையை தூவான், நம்மை பிடித்து கொள்வான், தப்பிக்க வேண்டும். இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்நாள்லாம் நல்லா இருக்கலாம். முனிவர் சொல்லிட்டாரு. கிளிகள் பூரா மனப்பாடம் பண்ணிடுச்சு. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வர்றப்போ ஒரு நாள் ஒரு வேடன் வந்தான். கிளிகள் பூரா ஆரம்பிச்சுங்க. வேடன் வருவான், பயந்துட்டான். வலையை விரிப்பான், பயந்துட்டான். இரையை தூவான், சுருட்டிட்டு ஓடிய போயிட்டான். அப்பா, எவ்வளோ விவரமாக இருக்குது கிளிகள்லாம், பூரா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வாரம் பார்த்தான். என்ன வேணாலும் சொல்லிட்டும்டா அப்படின்ட்டு திருப்பி வந்தான். வேடன் வருவான் வந்துச்சுங்க, சொல்லிச்சுங்க, சொல்லிக்க போ அப்படின்ட்டு வலையை விரிச்சான், இறைய தூவினான். அந்த கிளியில் என்ன பண்ணுச்சு? வேடன் வருவான், வலையை விரிப்பான், இறையை தூவான் சொல்லிக்கிட்டே கீழே வந்து அம்புட்டும் அந்த இறையை தின்னு அம்புட்டு பாடிக்கிடுச்சு. அவன் அம்புட்டையும் சுற்றிட்டு தோளில் போட்டுட்டு போகிறான். அப்போவும் வேடன் வருவான், வலையை விரிப்பான். தெரியுதா? சும்மா படித்து என்ன செய்ய? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் தெரியாமல் போய்விட்டால் அந்த கிளிகளுடைய வாழ்க்கை மாதிரி ஆகிப்போயிடாதா? எது போல இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதுபோல இருப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராகப் பெறின். எதுவாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவாக உங்களால் மாற முடியும்னு யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். ஒரு மாணவன் கேட்டான் ஆசிரியர்கிட்ட, பறவைகளுக்கு இது இறக்கைகள் இருப்பதை போல பசுமாடுகளுக்கு ஏன் இறக்கைகள் இல்லைன்னு கேட்டான். காமதேனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அந்த பசுமாட்டுக்கு ரெக்கை இருக்கும், அதெல்லாம் கற்பனை. பசுமாடுகளுக்கு ஏன் இறக்கைகள் இல்லை? அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னார், புல் தரையில் இருப்பதால் பசுமாடுகளுக்கு இறக்கைகள் இல்லை. ஒருவேளை புல் ஆகாயத்தில் இருந்தால் இந்த பசுக்களுக்கும் இறக்கைகள் முளைத்திருக்கும். தேவை இருந்தால் அதற்குரிய உறுப்பு தானே வளர்ந்துவிடும். அது இல்லாவிட்டால் அந்த உறுப்பு தானே பயனற்று போய்விடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, காது வெளிப்பக்கம் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு பெருமை. இதுக்குள்ளே என்னத்தையாவது மாட்டி, இது மேலே என்னத்தையாவது மாட்டி, இது என்னமா செஞ்சு செஞ்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எது மாட்டாலும் பேசாமல் தான் உட்காந்துருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, இடியே விழுந்தாலும் என்ன புகையுதுன்னு கேட்பாங்க. நான் சில பேர் வெடி விட்டாலும் சரி, இடி விட்டாலும் சரி, ஒன்றும் தெரியாது. அந்தந்த உறுப்புகளுடைய பயன்பாடு போல வாழ்க்கையில் எதையாவது நம்ம பின்பற்றி நடந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையை முன்னேற முடியும். ஒரு தத்துவத்தை கடைப்பிடிக்கிற ஒருத்தன் பொய் பேச மாட்டேன்னு சொன்னான். ஹரிச்சந்திரன் இவர் சொன்ன கதையில், இந்தியாவுடைய முதல் திரைப்படமே ஹரிச்சந்திரா தான். தெரியுமா உங்களுக்கு? ராஜா ஹரிச்சந்திரா. தாதா சாஹேப் பால்கேன்னு விருது கொடுக்குறாங்களே, அவர் எடுத்த படம் ராஜா ஹரிச்சந்திரா. அவன் பொய் சொல்ல மாட்டேன், நாங்கள் சொல்ல வைப்பேன்னு வந்தார் விஸ்வாமித்திரன். சொல்ல வைக்கிறேங்கிறதுக்கா அவனை பாடாப்படுத்தினார். நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தான். அந்த மன்னன் கொடுத்த படத்தை இல்லைன்னு சொல்லு, நான் வந்து இப்போ திருப்பி தர்றேன். இல்லை, நாடு போச்சு, அடிமையானா, மனைவி போனா, மகன் போனா, எல்லாம் போச்சுங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைத்த வேலை என்ன தெரியுமா? அந்த சுடுகாட்டில் சென்று பிடம் இருக்கிற வேலை கிடைக்குது. வேலையை கேவலம்னு சொல்லலைங்க. அவன் எந்த வேலை பார்த்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஏ காளி, நீ என் கனவில் அடிக்கடி தோன்றுவாய், தோன்றுகிற போதெல்லாம் என்னிடத்தில் பேசுவாய். நீ ஒரு தடவையாவது சொன்னே, அடி பாவி, செங்கோலை பிடித்த இந்த கை பிணமிருக்கும் கோளை பிடிக்கப் போகிறது என்று நீ ஒரு தடவையாவது சொன்னாயா? நான் செய்தது என்ன தப்பு? நான் உண்மையை தவிர ஒன்றும் சொல்லவில்லையே. கேட்குறப்பயே நமக்கு கண்ணு கலங்கி போகுங்க. கடைசியில் அவனோட மனைவியே மகன் பணத்தை கொண்டு வர்றாங்க, பாம்பு கடிச்ச லோகிதாசனுடைய பணத்தை. அவங்கிட்டையும்
அந்த கால் காசும் வாக்கரிசிக்குரிய பணமும் வாக்கரிசி வேணும்னு கேட்குறான்னு சொன்னால் அவள் கண்ணீர் விட்டுட்டு எனக்கு அது கொடுக்கக்கூட வழி இல்லையே. அப்போ அவன் கேட்குறான் உன் கழுத்தில் இருக்க தாலியை எடுத்து கொடுக்க வேண்டியது. ஐயோ, என் கழுத்தில் இருக்க தாலி என் கணவன் ஒருவனை தவிர தெரியாதே, நீ யாருக்கும் கேட்குறா? அப்போ தான் அவன் ஹரிச்சந்திரன் தெரியுதுங்க. அப்படி அவள் வெட்ட போகிற சூழலில் அதுக்குள்ளே என்ன செஞ்சாங்க தெரியுமா? இளவரசனை கொண்டு விட்டான்னு சொல்லி அவன் தலையை வெட்டுன்னு சொல்லி வெங்கையிலேயே அருவாளை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் உச்ச வரைக்கும் போகுதுங்க. கடைசி நேரத்தில் அவன் காப்பாற்றப்படுகிறான்ங்கிற விஷயம் வர்றபோது நம்ம நினச்சி பார்க்குறோம், இத்தனை பெரிய மாற்றம் நிகழ்வதாக இருந்தால் பொன் சுடப்படும் போது தான் மிளிரும், சங்கு சுடப்படும் போது தான் ஒளிரும், சுட சுட வெண்மை தரும், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சொன்னால் நம்ம தீட்டப்படுறோங்க. கவலைகள் வர்றபோது நம்ம தீட்டப்படுறோம், சங்கடங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? வறுக்கப்படுறோம் சில நேரங்களில். அப்படி நேரங்களில் என்ன செய்யணும் தெரியுமா? நான் படித்த இலக்கியம் தான் கை கொடுக்கும். 2 வரியில் சொல்லுவான் சினிமா பாட்டில். அந்த நல்ல ஒத்துமையாக இருந்த குடும்பத்தை உள்ளே புகுந்து ஒருத்தங்க எடுப்பாங்க. எம்ஆர் ராதான் செய்வார் அந்த வேலையை. அந்த குடும்பத்தை பிரிக்கிறப்ப அப்படி 2 குத்துவிளக்கு எடுத்து அப்படி பிரித்து வைப்பாருங்க. மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். ராமாயணம். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்சபாண்டவரை பகைத்து அழிந்தார். மகாபாரதம். 2 வரி, 2 காப்பியை முடிஞ்சு போச்சு. சிந்தனையில் இவையேனும் சிறிதேனும் கொள்ளாமல் மந்த மனிதராய் வாழுகின்றார். ஒற்றுமையாய் வாழ்வதாலே விளையும் நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையேன்னு பாகப்பிரிவினைங்கிற படத்தை பார்த்துட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கவே கதறிடுவோங்க. எத்தனை குடும்பங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்றாச்சு தெரியுமா? அதுதானே படம், அதுதானே கதை. பேசுகிற பேச்சை கேட்டுட்டு இந்த பேச்சின் மூலமாக நான் இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை வரணும், வந்தால் தான் நல்லது, அதுதானே யோசிக்கிறோம். இது சாதாரணமாக கிடைக்குமா? நினச்சி பாருங்க. வாழ்க்கையில் நாம் எதை பின்பற்ற வேண்டும்? திருவள்ளுவரும் சொல்லிட்டார், கற்க. இவர் சொன்னார்ல, அது மாதிரி கசடர கற்க மட்டும் இல்லை, கற்பவை கற்கன்னார். தேவையில்லாதா படிச்சுட்டு இது என்ன லாபம் இதன் அப்படி கேட்காத. நீ தேர்வு செய், உனக்கு தேவை எது என்பதை நீ தேர்வு செய். தேர்வு செய்கிறது மட்டுமில்ல, நீ உன்னுடைய உடம்புக்கு உணவு கொடுப்பது போல உன்னுடைய உயிருக்கு ஒரு உணவு கொடு. அந்த உயிருக்கு நீ கொடுக்கும் உணவுதான் புகழ். அந்த புகழை கொடுப்பதன் மூலமாக நீ பெற வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. நாங்கள் அந்த ஆள் உன் உயிருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நீ என்ன கொடுக்க போகிற? எல்ஐசி பாலிசியாக எடுத்துருக்கேன்னு சொல்கிறது இல்லை. உயிருக்கு நீ தர வேண்டியது இதுதான். சரி, படித்தபடி வாழ்ந்தால் அதனால் பயனுண்டா? நான் பல மேடைகளில் சொல்கிறதா இருந்தாலும் திரும்ப சொல்கிறேங்க. ஜிடி நாயுடைய கதை நீங்கள் அவருடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. படமாக கூட வரப்போதுங்கிறாங்க. பயோபிக் படம் வருது. என்ன தெரியுமா? அவர் கோயம்புத்தூரில் பிறந்த விவசாயி. எல்லா சயின்ஸையும் தன்னுடைய அறிவை ஏற்றிக்கிட்டு அதை புதுசாக உண்டாக்கி காமிச்சார். அவர் அமெரிக்காவுக்கு போனார், சுவிட்சர்லாந்து போனார், தன் சொந்த காசுலேயே போயிட்டு வந்தார். அப்போ விமானம் கண்டுபிடிக்கலை. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி கரெக்டாக சொல்கிறேங்கிறீங்களா? 2003 நான் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ 100ஆண்டு விழா நடந்துச்சு. ரீகன் அப்போ வந்திருந்தார். நான் அந்த கூட்டத்தில் உட்காந்துருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி கேட்டோம். 1903 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜிடி நாயுடு 1900க்கு முன்னாடியே போகிறாரு, கப்பலில் போகிறாரு. போயிட்டு திரும்பி வர்றப்ப ஒரு பயங்கரம் நடந்தது. என்ன தெரியுமா? கப்பல் தீப்பிடிச்சிருச்சு. கடலில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடலில் பல பேர் என்ன செய்கிறாங்க? தீயிலிருந்து தப்புறதுக்கு உள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சா கீழே சுறா மீன்கள் அலையுது. சுறா மீன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு அடி அடிச்சுன்னு வைங்க, இடுப்பு கீழே ஒன்றும் இருக்காது. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் 1, 2, 3 வந்துச்சு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம். ஜுராசிக் பார்க் எடுத்தார்ல, அவர் தான். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இடுப்போட போயிருங்க. அதுதான் சுறா மீன்.
ஒரு சொட்டு ரத்தத்தை தண்ணியில் விட்டிங்கன்னா 14 நாட்டிகள் மைலிருந்து வந்து ஒடிவாந்துருமா. நாட்டிகள்ங்கிறது கடல் மைலோட அளவு வந்துருமா. கீழே குதிக்கிறவனெல்லாம் அது அடித்து தின்னுக்கிட்டு இருக்குங்க. எது சுறா மீன். இப்போ ஜிடி நாயுடு யோசிக்கிறார், 2 சாய்ஸ் தான், நெருப்பில் சாகிறதா நீரில் குதிச்சு மீன் வாயில் சாகிறதா. யோசிச்சு பார்த்தார், நெருப்பு ரொம்ப சுடும், தண்ணியிலே குதிச்சிருவோம் அப்படின்னு குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவரை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஆளுகளை எல்லாம் அந்த மீன் பிடிச்சி அடித்து சாப்பிடுது. இவர் சாப்பிடலங்க, இவர் மேந்துக்கிட்டே இருக்காரு. அப்பத்தான் அவன் யோசிச்சாராம், அவர் வாழ்நாளெல்லாம் புலால் உணவு சாப்பிடாதவர். யார்? ஜிடி நாயுடு. நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டார். அவர் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிச்சான். திருவள்ளுவன் சொன்னான்ல, எவன் ஒருவன் வாழ்நாளெல்லாம் புலால் சாப்பிடாமல் இருக்கிறானோ அவனை உலகத்தின் உயிர்களெல்லாம் கைகூப்பி வணங்கும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிற விஷயம் எனக்கு அந்த சூழலில் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் இப்போ எழுதுகிறேன்னு எழுதுறாருன்னா, பின்பற்றியதால் ஒரு உயிர் தப்பி இருக்கிறது என்று சொன்னால், பின்பற்றியதால் ஒரு குடும்பம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், பின்பற்றிய இலக்கியங்களை படிப்பதனால்தான் நாம் சிறப்பாக வாழ்கிறோம் என்று சொன்னால், மனிதன் ஒவ்வொன்றாக படிநிலை உயர்ந்து வர்றான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாய்ந்திடும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், பணந்தனை படைத்தான் ஒரு கேள்வி கேட்பார். அப்போ ஒன்றிலிருந்தாக அவன் மாறி வருவதற்கு காரணம் அந்த படிநிலைகளை தந்தது முழுவதும் நூல்கள் தான், இலக்கியங்கள் தான். பின்பற்றியதால் தான் மனிதகுலம் இன்றைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. திருவள்ளுவர் அருமையாக சொல்லுவார், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், திடீர்னு யாராவது அடிபட்டா சடக்குன்னு பிரேக் போட்டு அடிபட்டு விழுந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்தா சில பேர் கடியாரத்தை பார்ப்பேன், இந்நேரம் படம் போட்டிருப்பாங்க, போச்சு போ அப்படிமா. இன்னும் சில பேர் இவன் லாரியில் போய் விழுக வேண்டியதானே, இதில் எதுக்கு வந்து விழுகிறான். இன்னும் சில பேர் கீழே இறங்கிப்போ நல்ல வேலைங்க எங்கே சொந்தக்காரன் இல்லை அப்படிமா. அதில் ஒருத்தமத்தான் அடிபட்டவனை போய் தூக்கி ஆட்டோவில் போட்டு ரிக்ஷாவில் போட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து முடிஞ்சால் ரத்தம் கொடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிற மாதிரிங்க. அந்த ஒருத்தனாலதாலேயே அந்த உலகம் இன்னைக்கு இருக்குது. பண்புடையார் பற்றுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அதனால் இலக்கியங்களை கற்பதனால் மட்டுமில்லை, அதை பின்பற்றுவதால் தான் இன்புற்று மகள வேண்டும். அது முதல் படி. பிறகு பின்பற்றி வாழ வேண்டும். இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அந்த